உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே திரும்பி போயிடுறேன். மா, நானும் அங்க நிம்மதியா இருப்பேன், நீயும் நிம்மதியா இருப்ப, மாரியும் சந்தோஷமா இருப்பா. சூர்யா, நான் காசிக்கே போயிடுறேன். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு வேண்டான்னு தடுக்காத. மா, மாரி குழந்தை மேல உள்ள பாசத்தால இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. மாரி அப்படி பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேக்குற? எனக்கு உன் மன்னிப்பெல்லாம் வேண்டாம். உன் அன்பு பாசத்துல இருந்து எனக்கு நீ விடுதலை கொடு, அது போதும். உங்க மனசு காயப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. மாரியோட மனசு குழந்தை மாதிரி. கோவம் அன்பு எதுவா இருந்தாலும் உடனே வெளிக்காட்டிடுவா. ஆமா மாதாஜி, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். மாரிக்கு குழந்தை மனசுதான். கூடிய சீக்கிரம் மாரி மனசுல இருக்க சந்தேகம் தீந்துரும். அப்போ நீங்க தாராமா இல்ல மாயா அம்மா தானு மாரி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. சோ தயவு செஞ்சு எனக்காக கொஞ்ச நாள் இங்கே இருங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. மாதாஜி மாதாஜி, மாப்பிள்ள தான் இவ்வளவு சொல்றாருல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மாதாஜி. சரிப்பா சூர்யா, உன் அன்புக்கு கட்டுப்பட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. மாதாஜி, எனக்கும் மனசு சரியில்லை, நானும் கோயிலுக்கு வரேன் மாதாஜி. வாப்பா. சிஸ்டர் நில்லுங்க சிஸ்டர். என்ன என்னாச்சு சிஸ்டர்? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகினி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நல்லது செய்யறதுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகணும். ஒருத்தரை அழிக்கிறதுக்கும் கெடுதல் பண்றதுக்கும் மித்ரா மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு தான் வரணும். இவங்க இருக்கிற இடம் தான் நமக்கு கோயில். ஓ, நீங்க அப்படி வரீங்க. அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர். வாங்க உள்ள போலாம். ஓம் நமச்சிவாய. தானா முடிக்கும். மித்ரா, எப்படி நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. ஏன் சிஸ்டர் சும்மா கூவிட்டு இருக்கீங்க? அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட விளையாட்டு காட்டிட்டு கடைசியா வந்து நிக்கும் பாருங்க. நீ வாய மூடு. சரிங்க மித்ரா. நான் சொல்றேன்ல, பாத்தீங்களா இங்க வந்து நிக்குது. வா மாயா, நீ நினைச்சது நிறைவேறிடுச்சா? எனக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கியா? சிஸ்டர் நினைச்சது நடக்கல. நீ அனுப்பி வச்ச அந்த மாய நாகத்துக்கு விஷம் இல்ல போல இருக்குது. நல்ல பாம்பு அனுப்பி வைங்கன்னா நீங்க தண்ணி பாம்பு அனுப்பி வச்சிருக்கீங்க ஜெகன்மோகினி. என்ன உளர்ற? மாயா, என்ன நடந்தது நீ சொல்லு. குழந்தை சாகல மித்ரா, உயிர் பொழைச்சுக்குச்சு. என்ன சொல்ற? மாயனாகும் தீன்னா யாராலையும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. குழந்தையோட மூளைக்கு விஷம் பரவிடுச்சு. இனிமே குழந்தைய காப்பாத்தவே முடியாதுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாரி யாருக்குமே தெரியாம குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டான். கோயில்ல என்னென்னமோ செஞ்சு குழந்தை உயிரை காப்பாத்திட்டா. ஆனா என்ன செஞ்சான்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. தீண்டின மாயனாகும் திரும்ப வந்து குழந்தையோட உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்காம குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. ஜெகன்மோகினி, உனக்கே தெரியாம அந்த மாய நாகத்தை மாறி கோவிலுக்கு வரவழைச்சு குழந்தை உடம்புல பரவி இருந்த விஷத்தை எடுக்க வச்சு உயிர் பிழைக்க வச்சுட்டாலோ என்னவோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மாய சக்தியால உருவாக்குன மாய நாகத்தை நான் அப்பவே அழிச்சிட்டேன். அழிச்சிட்டியா? அதனால நாகம் திரும்ப வந்து குழந்தை உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்க வாய்ப்பே இல்ல. என்ன சிஸ்டர், ஜெகன்மோகினி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது?
பாம்பு வராம மாரியால குழந்தை உயிரை எப்படி காப்பாத்த முடியும்? இது எப்படி நடந்தது? அட என்ன ஜெகன்மோகினி, ஒருவேளை எப்பயும் போல மாரிக்கு உதவி பண்ண அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்திருச்சோ என்னவோ. போங்க சிஸ்டர், அந்த அம்மனுக்கு வேற வேலையே இல்ல, இங்கேயே மாரிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா வேற ஏதோ ஒண்ணு அந்த கோயில்ல நடந்திருக்கு. நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு. அதுதான் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கு. சிஸ்டர், நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. எனக்கு என்னவோ என்னைக்குமே அந்த குழந்தையையும் மாரியையும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மாரிய என்னைக்குமே உங்களால ஜெயிக்க முடியாது. ஆமா ஜெகன்மோகினி. ஏய், என்ன சொன்ன? ஏன் இடத்துக்கே வந்த? ஏன் முன்னாடியே நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் சக்தியை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இவன் தூக்குற நாக்கு தொக்கிற போது என்ன காப்பாத்துக்க, என் மேல இறக்க காட்டு போங்க. மித்ரா, விடு அவனை. அவன் தெரியாம சொல்லிட்டான். இறக்கி விடு, இறக்கி விடு. ஐயோ அம்மா, ஐயோ. அப்போ அந்த மாரிய என் மாய சக்தியால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றியா? அப்பா, நான் என்னத்த சொல்றது? அப்பா, தப்பிச்சேன்டா சாமி. அது வந்து ஜெகன்மோகினி, நான் அந்த மீனிங்ல எல்லாம் சொல்லல. மாரிக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை சாமிகளும் துணைக்கு வரும். தெய்வ சக்தி மாரிக்கு எப்பவுமே துணையா இருக்குன்னு தான் சொன்னேன். கோச்சுக்காத ஜெகன்மோகினி. இப்ப வேணா நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா இது முடிவில்லை. அடுத்த முறை நான் ஜெயிச்சு காட்டுறேன். காட்டு காட்டு. மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா. இப்ப நடந்த தோல்விக்கு நான் தான் காரணம். இல்ல மித்ரா, நீ காரணம் இல்ல. ஓ மாய சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த முறை கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. என் மேல நீ வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். அடுத்த தடவை அந்த மாரிய கொன்னு அந்த மாரிய விட இந்த மித்ரா சிறந்தவன் இந்த சங்கர பாண்டிக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.